விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது பாருங்க அத்தை, இத நான் செஞ்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். சொன்ன வேலையை சீக்கிரம் முடிச்சிட்ட. நீ எதுவும் செய்ய வேண்டாம். கடைசியா ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. அம்மா சந்தியா, உன் கழுத்துல இருக்கிற ஹாரத்தை கழட்டி என்கிட்ட கொடு. சவிதாவோட கல்யாணத்துக்கு வேணும். இவ ஏன் தான் இப்படி செய்யறான்னு இப்ப புரியுது. என்னங்க அத்தை? அம்மா, நீயும் கொடு மீனாட்சி. உன் கழுத்துல இருக்கிற ஹாரத்தையும் எடுத்து கொடு. இப்ப புரியுது. இவ மீனாட்சிக்கு புத்தி சொல்றதுக்கு தான் இதையெல்லாம் செய்யறாளா? நல்லா மாட்டிக்கிட்டாங்க. என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி தயங்குற? கொடு, அந்த ஆரத்தை கொடு. கொஞ்சம் சீக்கிரமா கழட்டு, சீக்கிரம். நான் கழட்டட்டுமா? இல்ல வேண்டாம் அத்தை. அப்ப நீ அதை கழட்டி என்கிட்ட கொடு. இங்க பாரு, சந்தியா அந்த ஆரத்தை உடனே கழட்டி கொடுத்துட்டா. எல்லா விஷயத்திலும் சந்தியா மாதிரி இருக்கணும்னு நினைச்சல. இப்ப ஆரத்தை கழட்டி கொடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் உங்ககிட்ட சும்மா சொன்னேன் அத்தை, சும்மா சும்மா. இங்க பாருங்க அத்தை, எனக்கும் சந்தியாக்காவுக்கும் நடுவுல அப்படி என்ன போட்டி சொல்லுங்க? இப்ப சந்தியாக்கா எங்க இருக்காங்க, நான் எங்க இருக்கேன்? நான் ஏதோ சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தானே சொல்லிருக்கீங்க அத்தை, நம்ம கையில இருக்கிற எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு. அதே மாதிரி தான் எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதல்ல அத்தை. ஆனா சந்தியா மாதிரி நீயும் தானே படத்துக்கு போகணும்னு சொல்லி வந்து கேட்ட. அதெல்லாம் இல்ல அத்தை, எனக்கு எந்த படமும் போக வேணாம், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதுவும் என் வயித்துல இருக்கிற பிள்ளைக்காக தான் யோசிச்சேன். என்னமா பேச்ச மாத்துறா? ஏய் இல்ல இல்ல வேணாம், என் புள்ள அந்த மாதிரி படமும் பார்க்க வேணாம், கேட்கவும் வேணாம். வேண்டாம். என்ன மருமக இவ உடனே பேச்ச மாத்திட்டா? ஏன் உன் புத்திசாலித்தனம்லாம் இப்ப எங்க போச்சு? இன்னொரு முறை இந்த மாதிரி தேவையே இல்லாம நீ பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உனக்கு யோசிக்கிறதுக்கு கூட மூளை இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். யாராலையும் என்ன ஏமாத்த முடியாது. நல்ல ஆரம் கிடைக்க நினைச்சேன், ஆனா அதுவும் கிடைக்கல. எனக்கு எல்லாமே தெரியும். நீ எதுக்காக போய் ராமர் படம் பார்க்க போற? கொஞ்சம் ஏமாந்தா கூட பிரசாதத்துக்கு பானிபூரி கொடுத்தாங்கன்னு கூட சொல்வேன். எல்லாரும் ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்போதைக்கு உங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் யாரோடையும் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை.
அப்படி நினைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்வாங்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அக்னி பரீட்சை நடத்துவேன். அதுக்கு நீங்க எல்லாருமே தயாரா இருக்கணும். இந்தாமா சந்தியா. சூர்யா, கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். இன்னைக்கு உன்னோட அப்பாவை கண்டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்ல, சீக்கிரம் கூட்டிட்டு போ, இல்லைன்னா அவர் போயிட போறாரு. சரிங்கம்மா. எல்லாரும் என்கிட்ட ஒரே கேள்வியை கேட்பாங்க, மீனாட்சி ஏன் நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யறன்னு. அட, ஒரு படத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு அத்தை என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிட்டாங்க. யாராவது ஒரு படத்துக்காக இப்படி எல்லாம் திட்டுவாங்களா? எனக்கு எவ்வளவு பயம்னு எனக்கு தான் தெரியும். ஒருவேளை ஆரத்தை உண்மையிலேயே கழட்டி கொடுக்குற மாதிரி இருந்திருந்தா, அதனாலதான் உங்களுக்கு நான் எந்த வழியும் நியாயமா செய்யறதே கிடையாது. நியாயமா செய்யணும்னு நினைச்சா இதோ இந்த மாதிரி எல்லாம் தான் நடக்குது. அதான் டாக்டர் கிட்ட திருட்டுத்தனமா போறேன். இதை இவங்க கிட்ட சொன்னா என்ன வெட்டி போட்டுருவாங்க. என்னோட மருந்து, ஐயோ என்ன மீனாட்சி இது, இந்த மாதிரி எல்லாத்தையும் மருந்து பண்ணா எப்படி வேலைக்காகும்? வேதராணி அம்மா மருந்து வேலை செய்யணும். ஒரு புள்ளைய பெத்தெடுக்க என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. மருந்து என்னாச்சு? இது எப்படி அதுக்குள்ள காலி ஆச்சு? என்ன மீனாட்சி, இத கூட கவனிக்காம அப்படியே விட்டு எப்படி சொல்லு? வேதராணி அம்மா கிட்ட போய் மறுபடியும் மருந்து வாங்கிட்டு வரணும். தேவையில்லாம ஸ்வெட்டர் வாங்கி ஒரு தண்ட செலவு. மீனாட்சி. சொல்லுங்க அத்தை. அதென்ன கல்லு வச்ச செருப்பா? பரவாயில்லையே, உண்மையிலே நீ செருப்ப நல்லா தேர்ந்தெடுத்து தான் வாங்கியிருக்க போல இருக்கு. உன் முகம் வேற ரொம்ப அழகா இருக்கு, உன்னோட செருப்பும் ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். புதுசா வாங்கினியா என்ன? அத்தை, எனக்கு நீங்க சொல்றது புரியல. நீங்க என்னோட செருப்பு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா, இல்ல என்னோட முகம் நல்லா இல்லைன்னு நான் சொல்றீங்களா? பாராட்டுறேன் மீனாட்சி, ரெண்டுத்தையுமே பாராட்டுறேன். இப்ப சொல்லு. அது நான் தான் வாங்கினேன். என்னோட காலுக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல அத்தை? இது ரொம்ப விலை அதிகம் இல்ல, இது ரொம்ப விலை கம்மி தான். அப்படியா? சரி, முதல்ல நீ ஒண்ணு சொல்லு. இந்த விலை கம்மியான செருப்பை போட்டுக்கிட்டு எங்க வெளியே கிளம்பிட்டு இருக்க? கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு தான் போறேன் அத்தை. சினிமாக்கு போகணும்னு நினைச்சவ இப்ப கோயிலுக்கு போறியா? இவ்ளோ சீக்கிரம் எப்படி நீ மனச மாத்திக்கிட்ட? திடீர்னு உன் மனசுல எப்படி இப்படி பக்தி பொங்குது? இதுக்கு என்னமா காரணம்? கோயிலுக்கு போறதுக்கு அப்படி என்ன காரணம் இருக்க போகுது அத்தை? மன அமைதிக்காக நான் போறேன். அப்புறம் அதுக்கப்புறம் என் புள்ள என் வயித்துல இருக்கான்ல, அவனுக்காக, அவனோட நல்லதுக்காக நான் கோயிலுக்கு போறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க அத்தை. அதனாலதான் நான் இப்போ கிளம்புறேன் அத்தை. உங்ககிட்ட இத பத்தி நான் முதல்லயே சொல்லியிருந்தேன்ல, எனக்கு சாமி கோயில்னா ரொம்ப அதிக நம்பிக்கை. அத்தை, நான் இப்போ போகட்டுமா? கோவிலுக்கு போகணும்னு அப்படியே என்ன அவசரம்? இரு, நானும் உன் கூட வரேன். ஆனா அத்தை, நீங்க அங்க வந்து என்ன செய்வீங்க? அங்க உங்களுக்கு அப்படி என்ன வேலை? நான் இப்ப உன் கூட கோயிலுக்கு வந்தா அந்த கடவுள் ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரா? நான் தான் எந்த பாவமும் பண்ணலையே. வா போலாம். இல்ல அத்தை, நான் சும்மா தான் கேட்டேன். அத்தை, நான் சொல்றது அம்மா கேளுங்க. சந்தியா, ஏ கஸ்தூரி, நான் மீனாட்சி கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆனா அத்தை, உங்களுக்கு ரொம்ப கலப்பா இருக்கும்ல, உங்களுக்கு. வாயை மூடு, வீட்டை கவனமா பாத்துக்கங்க. வா போலாம். அதுக்குல அத்தை, வா போலான்னு சொல்றேன்ல. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வா. அத்தை, நான் சொல்றது. உங்கள் விஜய்
லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா ஸ்டார் விஜய்னர். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு மட்டும் வேதராணி அம்மா கிட்ட இருந்து மருந்து வரலன்னா இன்னைக்கு முழுக்க நான் மருந்து சாப்பிடாம அப்படியே இருக்க வேண்டியதா போயிடுமே. இல்ல இல்ல, ஒருவேளை மருந்து எடுக்காம ஆம்பளை பிள்ளை பிறக்காம போயிடுச்சுன்னா, இல்ல 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 இல்ல, எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை வேண்டாம். எப்படியாவது வேதராணி அம்மா கிட்ட போகணும். அதுக்கு ஏதாவது பிளான் யோசிக்கணும். இப்பவே இப்படியே கிளம்ப வேண்டியதான். ஐயோ இல்ல 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 இல்ல, இப்ப மட்டும் நான் ஓடுன வீட்டுக்கு போனதும் அத்தை கிட்ட என்ன சொல்றது? நடுவுல எங்க போயிட்டுன்னு கேட்பாங்க. பதில் சொல்லணும்னா திட்டுவாங்க, கழுத்தை பிடிச்சு கொலை கூட பண்ணிடுவாங்க. தேவையில்லாம நானே பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. இல்ல 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 இல்ல, ஏதாவது யோசிச்சு உங்ககிட்ட நல்லா போய் சொல்லணும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிடணும். வீட்டுக்கு போய் கூட ஏதாவது சமாளிச்சுக்கலாம். ஆனா எனக்கு கண்டிப்பா மருந்து வேணும். ஆண் குழந்தைக்காக எது செஞ்சாலும் பரவாயில்ல. கிளம்பு கிளம்பு மீனாட்சி, வீட்டுக்கு போய் சமாளிச்சுக்கலாம். கிளம்பு. ஆனா நீங்க புது பஸாருக்கு வரீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் வேற ஏரியாவுக்கு போகணுமா? வேற ஏரியாக்கு அப்புறம் போகலாம்ல. உன் டயர் பஞ்சர் ஆயிடும், வண்டி ஓடவே ஓடாது. போமா. ஐயோ சரோஜாக்கா, நீங்களா? என் மருமக மீனாட்சி நீங்க பாத்தீங்களா? இந்த பக்கம் நான் பக்க தெருவுக்கு போனா. அச்சச்சோ, அட கடவுளே, வசமா மாட்டிக்கிட்டேன். அந்த யமனால கூட என்ன இவ்வளவு சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்க முடியாது. இவங்க எப்படி கரெக்டா இங்க தேடி வராங்க? வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன செய்யறது? ஆண்டவா, தயவு செஞ்சு எனக்கு உதவி செய். என் அத்தை கிட்ட இருந்து நீதான் காப்பாத்தணும். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய். அத்தை மட்டும் என்ன இங்க பார்த்தாங்க, எனக்கு கண்டு துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? அங்கால மாரியம்மா, என்னை எப்படியாவது நீதான் நீங்க காப்பாத்தணும். உண்மையை சொல்றேன், இன்னைக்கு மட்டும் நீ என்ன காப்பாத்திட்டனா எனக்கு பிடிச்ச ஒண்ணு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தருவேன். அத்தை வேற இந்த பக்கம் வராங்களே. எங்க போய் தொலைஞ்சா இவ? மாசமா மாட்டிக்கிட்டேன். என்ன பாக்குறாங்க இவங்க? வேதராணி அம்மாவோட போர்டு படிக்கிறாங்களே. மாட்டிக்கிட்டேன். இப்ப கீழே இவங்க என்ன பாக்குறாங்க? ஐயோ, என்னோட செருப்பு. நான் எப்பவும் எல்லாமே சும்மா தான் சொல்லுவேன். ஆனா இப்ப என்னோட செருப்பால எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பத்தின உண்மை என் செருப்பால இவங்களுக்கு தெரிய போகுது. அத்தை அத்தை அப்படி என்னதான் யோசிக்கிறாங்க? இது மீனாட்சியோட செருப்பாச்சே. அவ எதுக்காக இங்க வந்திருக்கணும்? இப்ப நான் என்ன செய்யறதுனே புரியலையே. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். இங்க வாங்களே, இங்க வாங்க வாங்க.
நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன இடம் இது? இங்க பாருங்க, அங்க அங்க ஒரு அழகான செருப்பு ஒண்ணு இருக்குல்ல, கல்லெல்லாம் வச்சிருக்கேன். அது புது செருப்பு, இப்பதான் வாங்கினது. என்னோட செருப்பு தான். பாம்பேல இருந்து வாங்கிட்டு வந்தது 2000 ரூபாய். இதெல்லாம் என்கிட்டயே சொல்றீங்க? எப்படி கேட்டா என்ன சொல்றது? இங்க பாருங்க, என்னோட புரோகிதர் என்கிட்ட சொன்னாரு, இங்க பாரு மீனாட்சி, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் எதையாவது தானம் பண்ணுன்னு சொன்னாரு. அதனால என் தானத்தை ஏத்துக்கோங்க, என் செருப்பு போட்டு நானா? நான் எதுக்காக உங்க செருப்பை போட்டு போனோம்? என்கிட்டதான் என்னோட செருப்பு இருக்கே. ஐயோ, இத பாருங்க, நீங்க பாக்குறதுக்கு என் அக்கா மாதிரியே இருக்கீங்க. ஒரு அக்காவை தங்கச்சி கிட்ட தானம் வாங்கலன்னா எப்படி? ஒரு அக்காவை நீங்க எனக்கு இது கூட செய்ய மாட்டீங்களா? கொஞ்சம் செய்யுங்களேங்கா. கிளம்பி போயிட்டா. ஐயோ ஆண்டவா, தேவையில்லாம எதையோ யோசிச்சுட்டேன். இந்த மொத்த ஊர்லயும் மீனாட்சி கிட்ட மட்டும்தான் இந்த செருப்பு இருக்கா என்ன? இன்னைக்கு முதல்ல அவ என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். அண்ணா ஆ? அண்ணா ஒரு நிமிஷம். யாரு? அண்ணா வண்டியை நிறுத்துங்க. வண்டி நிறுத்து, வண்டி அண்ணா நிறுத்து. வணக்கம் அண்ணே. என்ன கோகுல், எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேனே. வணக்கம் சூர்யா தம்பி. எப்படி இருக்கப்பா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? அண்ணா நான் உங்களை பார்க்க தானே வந்துட்டு இருந்தேன். சரி வா, முதல்ல ஒரு பீடா சாப்பிடலாம். வா 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 வா. எங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தீங்களா? இல்ல, நாங்க கண்டக்டரை பார்க்க தான் போயிருந்தோம். சூர்யாவும் கூட வந்திருந்தான். சரி, எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பீடா கொடுப்பா. உனக்கு? சாதாவே போதும்ண்ணே. சாதாரணமா? சீக்கிரமா ரெண்டையும் கொடுங்க. சரி, இப்ப சொல்லுப்பா. அண்ணே அது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசணும். அண்ணே அது வந்து என்னன்னா, உங்க கடைசி பையன் மோகனுக்கு நல்ல வரன் வந்திருக்கு. மோகனுக்காகவா? ஆமாங்கண்ணே. அது வந்து என்னன்னா, என்னோட பெரிய அக்கா, அவங்கள உங்களுக்கு தெரியும்ல, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. எந்த அக்காவை பத்தி சொல்றப்பா? திரிஷாவா? ஆமாண்ணே, அவங்கதான். அவங்களோட பெரிய பொண்ணு நீத்துவை பத்தி ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். மோகனுக்கு அந்த பொண்ணுக்கும் பொருத்தம் இருக்கும். அவ ரொம்ப சின்ன பொண்ணாச்சே, அதுக்குள்ள பெரிய பொண்ணு ஆயிட்டாளா? என்னண்ணே, நம்ம மோகன் தானே சின்ன பையனா இருந்தான். கல்யாண வயசு உங்களுக்கு வந்துருச்சுன்னு நான் உணரவே இல்லை பாத்தியா? அது வந்து என்னன்னா, உங்க எல்லாரையுமே எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்க குடும்பத்தை பத்தியும் எங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நாங்க என்ன யோசிச்சோம்னா, எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வந்துட்டானா அவளை நல்லபடியா பாத்துப்பீங்க. நீங்க அவளை மருமகளா ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இல்லைங்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன். ஐயோ, என்னப்பா நீயே இந்த மாதிரி பேசுற? சொல்ல போனா நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். கண்ணா சூர்யா, உங்க அம்மா கிட்ட இத பத்தி பேசலாம். பொண்ணை பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் கிளம்பலாம். என்னப்பா, சரிதானே? அண்ணே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு உண்மையிலே இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. சரிண்ணே, நான் இப்பவே கிளம்புறேன். இந்த நல்ல செய்திய நான் இப்பவே என் பெரிய அக்கா கிட்ட போய் சொல்லணும். சரிப்பா, போயிட்டு வா. நான் வரேன் தம்பி. வரேனே. இரு கோகுல், இந்த பீடா வாங்கிட்டு போ. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். சந்தோஷத்துல நான் இது மறந்தே போயிட்டேன். பீடா நல்லா போட்டு தருவான். நான் வரேனே. பீடாவை கொடுப்பா. விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா ஸ்டார் விஜய்னர். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இந்த புடவையை பாருங்க. இந்த புடவை மட்டும் நீங்க கட்டிக்கிட்டீங்க, அவ்வளவு அழகா இருப்பீங்க. விக்ரம், இங்க வா. அக்கா ஒரே நிமிஷம். ஆமா, என்னம்மா என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? உன் பொண்டாட்டி செஞ்ச வேலையை பத்தி சொல்லலான்னு தான் வந்தேன். என் கூட சேர்ந்து கோவிலுக்கு தான் வந்தா. என் கூடவே நின்னுட்டு இருந்தவ திடீர்னு எங்கேயோ காணாம போயிட்டா. என்னம்மா சொல்றீங்க? என்னாச்சு அவளுக்கு? எங்க போனா அவ? புது பஜாருக்கு தான் போயிருந்தோம். அங்க இருந்து தான் எங்கேயோ போயிருக்கா. அத்தை, என் அத்தை கடிச்சிட்டாங்க. அத்தை, உங்களை நான் எங்கெல்லாம் தேடி
தேடணும் தெரியுமா அத்தை? 2 பேரும் சேர்ந்து தானே போனோம். எங்க போனீங்க அத்தை? உங்களை நான் எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அந்த கடவுள் கிட்ட நான் எவ்வளவு நேரம் பிரார்த்தனை செஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். போதும், வாய மூடு. நீ சொல்ற பொய்ய எல்லாத்தையும் தாங்குற அளவுக்கு இந்த பூமாதேவிக்கு கூட சக்தி இருக்குமானே தெரியல. இந்த மாதிரி நீ பொய் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இந்த பூமி அப்படியே பாதாளத்துக்கு போயிடும். ஐயோ இல்ல அத்தை, நான் உண்மையை தான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, எப்போ நீங்க அங்க இருந்து போனீங்களோ அப்போ நான் ரொம்ப பதறிட்டேன். அந்த பயத்துல நான் அங்க அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்க யாரோ ஒரு அம்மா வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க, எனக்கு தண்ணி கொடுத்தாங்க. அப்பதான் எனக்கு மயக்கமே தெளிஞ்சது. அப்ப கூட நான் கண்ணு திறந்த போய் அத்தை எங்கன்னு தான் நான் கேட்டேன். நான் அப்பத்துல இருந்தே உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் அத்தை. சரி சரி அழாத. சரி வா, முதல்ல வீட்டுக்கு போகலாம். உனக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் செஞ்சு தரேன். வா, சரி வா, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் வா. அட என்ன இது? என்ன மீனாட்சி, விலை கம்மியா அந்த கல் வச்ச செருப்பை வாங்கிருந்தே எங்க அது? என்ன பதில் பேசாம நின்னுட்டு இருக்க? செருப்பை எங்க தொலைச்சிட்டு வந்த? உங்களுக்கு தெரியுமா அத்தை, அங்க ஒரு சின்ன கோயில் இருந்ததுல்ல, அங்க நான் கடவுள் கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தி வந்து என்னோட செருப்பை திருட்டிட்டு போயிட்டா அத்தை. எனக்கு உயிரே போயிடுச்சு. நான் அந்த திருடிய கூட துரத்திட்டு ஓடினேன் அத்தை. ஆனா அவளை பிடிக்க முடியல. ஏன்னா என்னோட வயத்துல புள்ள இருக்கான்ல, அதான் என்னால வேகமா ஓட முடியாம போயிடுச்சு. அதான் அந்த பொம்பளை. என்னோட புள்ளைய ஏன் தான் இப்படி எல்லாம் கெடுக்கறியோ? அத்தை வாய மூடு. நான் சொல்றது உங்களுக்கு நம்பணும் தோணலையா? இப்ப வேணும்னா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி. போதும், நிறுத்து. சாரி அத்தை, நான் இனிமே பேசல. அங்க பாருங்கப்பா, அம்மா கடையில இருக்காங்க. வாங்க. அட சரோஜா, சரோஜா, உனக்கு நான் இப்போ ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறேன். நம்ம மோகனுக்காக ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. நம்ம கோகுல் இருக்கான்ல, அவனோட மூத்த அக்காவோட பொண்ணா. நீத்து கரெக்ட் தானே? ஓ, முதல்ல இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் விடுங்க. அவங்க 2 பேரும் தனியா தங்கிக்க வீடு கொடுப்பாங்களா? அப்புறம் 2 பேருக்கும் வண்டி தருவாங்களா? வாய மூடு. அப்படியாங்க, பெரிய அற்புதம் தான் செஞ்சிருக்கீங்க. சரோஜா, இன்னைக்கு சாயந்தரமே நம்ம பொண்ணை போய் பார்த்துட்டு வரணும். போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு சாயந்தரமே வா.